17வது முறையாக தமிழக சட்டப்பேரவை கூடியிருக்கு. அதில் கலந்துக்கிட்ட உதயநிதி அவர்கள் ஒரு பதாகையோட வர்றாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய் தொடங்க சிஎம் அப்படின்னு விஜயை வம்புக்கு இருக்க விதமாக வாசகங்களோட அவர் உள்ளே நுழைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீலில் தான் ஹீரோ, ரியலில் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கத்தி அவரை வந்து கோவப்படுத்தும் விதமான ஒரு சில நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்படி தான் சட்டமன்றம் வந்து இன்றைக்கி தொடங்குது. அதுக்கப்புறம் ஆளுநர் உள்ளே போகிற வீடியோவையும் அதுக்கு பின்பு விஜய் அவர்கள் ஆளுநருக்கு வணக்கம் வச்சு அந்த சட்டப்பேரவை வந்து தொடங்குது. ஃபஸ்ட்டு ஆளுநர் உள்ளே போகிறதையும் சட்டப்பேரவை துவங்குறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. விஜய் ஒரு சில விஷயங்களில் மாஸ்க் காட்டியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போதுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல படிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து எழுதிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டும் செகண்ட் வந்து தேசிய கீதத்தையும் வச்சிருக்காங்க. அது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும் அப்புறம் தேசிய கீதமும் பாடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து சில வார்த்தைகளை வந்து வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்கிப் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. இங்கே அப்படி இல்லை. விஜயை பற்றி ரொம்ப புகழ்ந்து ஆளுநர் உரையில் வந்து பேசியிருக்காரு. அதையும் நான் அந்த வீடியோவில் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். உதயநிதி அவர்களும் விஜய் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. விஜய் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் இந்த வீடியோவில் கடைசியில் வந்து நான் முழுதாகவே போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம். Perarignar Anna once said, the people are the true masters of the nation. At the very out. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சரை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சு பூச்சிகளை அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் விசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1977ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில்
2026ஆம் ஆண்டு மாபெரும் சரித்திர புரட்சி. இப்படி தாங்க சட்டப்பேரவை வந்து எப்போவுமே தொடங்கும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஆளுநரை வந்து ஆங்கிலத்தில் அவரோட உரையை வந்து நிகழ்த்துவார். அதை தமிழக மக்களுக்கு புரியும் விதமாக நம்மளோட சபாநாயகர் வந்து அதை திரும்ப தமிழில் மொழிபெயர்த்து வந்து அவர் வாசிக்கிறாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தையும் விஜய் அவர்களையும் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகம் வந்து எம்ஜிஆருக்கும் அண்ணாதுரைக்கும் அப்புறம் வந்து விஜய் அவர்கள் தான் 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் அதில் அடங்கியிருக்குங்க. அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அவர் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்கன்னா 1967 1974 அண்ணாதுரை மற்றும் எம்ஜிஆர்கள் அடைஞ்ச பெரிய வெற்றி போல் விஜய் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்துக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான வாசங்களும் அதில் பண்ணியிருக்காங்க. மேகதாது பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி முக்கியமாக இருமொழி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பயமாகவே இருந்தது எல்லா மத்தியிலும். ஏன்னா திமுக கவர்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. ஆனால் விஜய் அவர்கள் விட்டு கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க, விஜய் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இலங்கை கடற்படைகளால் மீனவர்கள் துன்புறுத்தப்படுவது வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள், அதாவது மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர், சென்னை மற்றும் மதுரை இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து மெட்ரோ ரயிலில் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. பெண்டிங் இருக்கிற தமிழகத்திற்கு சேர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த உரையில் வாசிக்கப்படுதுங்க. இது எல்லாமே தமிழக வெற்றிக் கழகம் திமுக கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்த்து போரிட்டதோ அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகமும் விட்டு கொடுக்காம போராடும் அப்படிங்கிறத வந்து காட்டுது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை வந்து முடியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அது என்ன குற்றச்சாட்டுகள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஆளுநர் உரையை வாசிச்சிருக்கிறாரு. பொதுவாக ஆளுநர் உரை என்பது ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட உரை கிடையாது. அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை, அரசனுடைய பாலிசி நோட்டுன்னு ப்ளூ பிரிண்ட். அது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த கொடுமைகள்லாம் குற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு திரைப்படத்தில் வரும்ல, சார் கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் வேலியே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ரீல்ஸில் தான் ஹீரோ, ரியல் ஜீரோவாக இருக்கிறாரு. அவர் வந்து தூய சக்தி இல்லை, தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் வெற்றி கழகத்தால் உள்ள நிர்வாகிகள் மூலமாக தான் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னும், நாங்கள் ஆட்சியில் இருக்கிற அவர் சொன்னதெல்லாம் இப்போ வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சார் கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க சார் ஒரு மூவியில் சொல்லுவாங்களா, அதே மாதிரி அவரை பார்த்தே தான் அவர் சொல்லிக்கணும். இப்போதைக்கு அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. சட்ட ஒழுங்கை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே வந்து ஆளுநர் அறிக்கையில் இடம் பெறல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உதயநிதி சொல்லியிருக்காரு. அதுக்கு விஜய் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவார். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து விஜய் என்ன சொல்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.